இத பத்தி விமர்சிக்கிற அதே சமயத்துல அவங்க தானே நிறைய வேலை வாய்ப்புகளும் கொடுத்திருக்காங்க. நம்ம நாடு முன்னேறுது அப்படின்றாங்க. எங்க பார்த்தாலும் தனியார் கம்பெனிகள் தான் ஒரு டோல்கேட் எடுத்துக்கோங்க, அவங்க தான் கட்டி இருக்காங்க. நம்ம அரசுனால சரியா சாலை போட முடியலன்றாங்க. அதுவே நீங்க பாருங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு. ஒரு தன் நாட்டு குடிமக்களுக்கு நடந்து செல்ல பயணிக்க பாதை கூட சரியா செய்து கொடுக்க முடியாத நாடு எப்படி நல்ல பாதையில பயணிக்கும்? நான் அடிமை இந்தியாவில கூட இப்படி 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கப்பம் கட்டி கடந்து போகலையே. நான் சுதந்திர இந்தியாவில் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் எனக்கு கப்பம் கட்டி கடந்து போக சொன்னீங்கன்னா நான் அடிமை தேசத்துல வாழ்றேன்னா விடுதலை பெற்ற நாட்டுல வாழ்றேன்னாங்கிற கேள்வி எழுது இல்லையா? நீங்க அன்னைக்கு நாங்க பயணிக்கும் போது திருட்டு பைய முகத்தை மறைச்சுக்கிட்டு கத்திய காட்டி சட்டப்பையில வச்சிருக்க எடு அப்படின்னா, நீ இன்னைக்கு கட்டையை குறுக்க போட்டு சட்டப்பையில வச்சிருக்க எடுங்கிற. நான் ஒரு வாகனம் வச்சிருக்கேன், மயில் 3 லட்சம் ரூபாய் சாலை வரி கட்டிருக்கேன், ரோடு டாக்ஸ் சாலை வரி கட்டிருக்கேன். நான் எந்த சாலையில ஓட்ட கட்டினேன்? அப்புறம் எதுக்கு நீங்க 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் வாங்குறீங்க? நீங்க இது யாரு சாலையை போட்டது? சாலைக்கு பேரு தேசிய நெடுஞ்சாலை. ஏன் தனியார் போட்டான்? போட்டது அரசு தான். தனி முதலாளிக்கு ஒப்பந்தம் விடுற. எப்படி ஒப்பந்தம் விடுறீங்க நீங்க? அவன் எவ்வளவு தூரத்துக்கு, இது எத்தனை ஆண்டுக்கு வசூலிக்கும்? ஒரு வெளிப்படையான அறிக்கை இருக்கா? எத்தனை ஆயிரம் கோடிக்கு, எத்தனை லட்சம், எத்தனை ஆயிரம் கோடிக்கு போட்டீங்க? எவ்வளவு கடன் இருக்கு? இது எத்தனை ஆண்டுகளை கட்டி முடிக்கப்படும்? ஏதாவது ஒரு வெளிப்படையான அறிக்கை இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. அந்த ஒப்பந்தம் எடுத்த முதலாளி அவர் விருப்பத்துக்கு ஏற்ப விலையை ஏத்திக்கிறார், கொட்டிக்கிறாருன்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஏன் நீங்க விலைவாசி ஒன்னால குறைக்க முடியல? தனியார் முதலாளியே அந்த எரிபொருள், பெட்ரோல் செலவு, டீசல் செலவு, அந்த எரிபொருள் தனியார் முதலாளியே அந்த எரிபொருளுக்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்ங்கிற உன்னுடைய பொருளாதார கொள்கை, அது பிள்ளை. ரெண்டாவது, இந்த சுங்கச்சாவடி. இப்ப மதுரையில ஒரு லாரியில தக்காளி ஏத்திக்கிட்டு சென்னை கோயம்பேடுக்கு ஒருத்தர் வாராரு. வரும்போது 3000 ரூபாய் அவர் இந்த சுங்கச்சாவடி கட்டணம் கட்டுறாரு. 3000 ரூபாய்க்கு எரிபொருள் போடுறாரு. இந்த செலவு உள்ள இருக்கிற தக்காளியில இந்த செலவுல ஏறிடுது. வண்டி வாடகை, எரிபொருள் செலவு, இந்த சுங்கச்சாவடி வாடகை ரெண்டும் அதுல ஏறிடுது. அப்ப 3 கிலோக்கு தக்காளி 30 ரூபாய்க்கு ஏறிடுது. அதனால நீ விலைவாசியை குறைக்க முடியல. அப்ப உனக்கு பொருளாதார கொள்கை தப்பு. நீ இந்த சுங்கச்சாவடி, அதனாலதான் இந்த இன்னைக்கு லாரி உரிமையாளர்கள் போராடுறாருன்னா இதுதான். அப்ப இது தனிப்பெரும் முதலாளிகளுக்கான தேசமா கூறு போட்டு 100 கிலோமீட்டர் ஒருத்தனுக்கு 50 கிலோமீட்டர் நீ பிரிச்சு வித்திருக்க. முன்னாடி எல்லாம் சாலையில பார்த்து போடா ஒப்பம் ரோடா அப்படின்னு நாங்க கேட்போம். பேசாம போவோம். இன்னைக்குன்னா பார்த்து போடா ஒப்பம் ரோடாடா இப்படி ஆடிக்கிட்டு போற அப்படின்னு கேட்டா, ஆமா எங்க அப்பம் ரோடு தான் சொல்லுவான். ஏன்னா தனி முதலாளிகளுக்கான சொத்தா மாறிக்கொண்டிருக்குது. அதை நீங்க உணர்ந்துக்கணும். அதனால தனியார் தான் நல்லா நிரூபிக்கிறாங்க, தனியார் தான் நல்லா நிரூபிக்கணும். அரசுக்கு வேலை என்ன? அப்புறம் அரசு நாட்டை கலைச்சு விட்டுட்டு, இந்த அமைப்பை கலைச்சு விட்டு, அதானிக்கு 5 வருஷம், அம்பானிக்கு 5 வருஷம்னு ஒரு ஒப்பந்தத்தை ஏலத்தை போட்டு போனேன். அதானி யார் அதிக விலை கொடுத்து எடுக்கிறது? 90 லட்சம் கோடி செலவழிச்சு நாங்களும் வரிசையில நின்று ஒரு நல்லாட்சி வந்துடும், நல்லா நடந்துடும். எதுக்கு இந்த வெட்டி கனவை எங்களுக்குள்ள விதைக்கிறீங்கிற? அப்ப நீங்க ஒரு ஏலத்தை போட்டு போங்க, காசு இருக்கிறவன் நாட்டை ஆண்டுட்டு போட்டும். அப்படித்தானே? அன்னைக்கு அரசாண்டவன் காசு வச்சிருந்தான், மன்னராட்சி. இன்னைக்கு காசு இருக்கிறவன் அரசாள்றான், மக்களாட்சி. நாங்களும் சரிடா சாமின்னு போறோம். இப்ப ஒரு காவல்துறை ஆய்வாளருக்கு உதவி ஆய்வாளருக்கு மிக குறைந்த சம்பளம் தான். ஆசிரியரோட பணியோட ஒப்பிடும்போது அவருடைய பணி அளவு ஒரு ஆசிரியர்னா 8 மணி நேரம் பணி செய்யறாரு. இந்த காவல்துறை அதிகாரிக்கு கணக்கு இல்ல. அவர் 24 மணி நேரம் பணி செய்யறாருன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு பணி சுமை இருக்கு. ஆனா அவருக்கான சம்பளம் ஒரு 11,000 அல்லது 7,500 8,000 ரூபாய் தான் இருக்கு. அப்ப இதை வச்சுட்டு அவருக்கு கல்யாணம் திருமணம் செஞ்சு குழந்தையை பெற்று அதை படிக்க வச்சு எப்படி கொண்டு வருவாரு? அப்ப கைவிட்டு பெறுவார். அது ஏன் இந்த குறைஞ்ச சம்பளத்தை கொடுக்குது அரசுன்னா, அவர் 4 பக்கம் கையேந்திக்கிறாருன்னு அது அனுமதிக்குது. அதை மாத்தணும். அவருக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம்? உனக்கு 7,000 இல்ல 20,000 சம்பளம். ஆனா நீ 1 ரூபாய் நீ லஞ்சம் பெற்றாயின்னு தெரிஞ்சிருந்தா தற்காலிக பணி நீக்கம் அல்ல, நிரந்தர பணி நீக்கம். 3 தலைமுறைக்கு உன் குடும்பத்துக்கு யாருக்கும் அரசு பணி இல்லை அப்படின்னா பெற்றோர்களே திட்டுவாங்க. சாமி நீங்க கொடுக்கற ஆசை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன், நீ எங்கேயும் கை நீட்டிக்காதேன்னு பாங்க. அந்த நிலையை கொண்டு வரணும். இன்னைக்கு ஊழல் செய்யறோம், லஞ்சம் செய்யறவங்க அவமானமா கருதுறது இல்லையே, அது ஒரு சமூக குற்றமாவோ அது இழிவாவோ கருதுறது இல்ல. யாரு செய்யல? உளவியலா எல்லாருக்கும் இவங்க திருடுறாங்களே, நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க, யாரப்பா செய்யல? இவர் நிறைய லஞ்சம் வாங்கிட்டாரு, யாரு வாங்கல? அப்ப இது ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட ஒன்றா இது மாறிடுச்சு. அப்ப இதை மாத்தணுங்கிறத நம்ம நினைக்க. மக்களுக்குள்ள இருக்க சகிப்புத்தன்மை, எனக்கிட்ட நேர்மை இல்லைங்கிறதுனால நான் மக்களையும் நேர்மையற்றவனா மாத்துறேன். எப்படி மாத்துறேன்? வாக்கு. அந்த வாக்கை பெறுவதற்கு 1000 500 அண்டா குண்டா ஆடு மாடு தோடு தொங்கட்டான் பிரியாணி குவாற்று எல்லாத்தையும் கொடுத்து அந்த வாக்கை பறிக்கிறேன். என்னை போலவே என் மக்களையும் நேர்மையற்றவனா மாத்துறேன். இதுதான் பெரிய துரோகம். அப்ப அவன் என்ன பண்றான்? நீ ஏன்டா ரோட ஒழுங்கா போடல அப்படின்னு சட்டையை பிடிச்சு கேட்க முடியாது. நீ ரோட்ட ஒழுங்கா போட்டியா அப்படின்னு கேட்டா, நீ நோட்டை வாங்காம ஓட்ட போட்டியா அப்படின்னு அவன் கேட்பான்.
அப்படின்னா மக்கள் நேர்மையற்றவன் ஆயிடுறான். அதனால அவன் எந்த அநியாயத்தையும் சகிக்க தயாராயிடுறான். முதல்ல உளவியல் மாற்றம், அடிப்படையிலிருந்தே மாற்ற வேண்டியது இருக்குது. ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் மாற்றம். உலகம் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ, உலகம் எப்படிலாம் இயங்கணும், அந்த மாற்றம் உனக்குள்ள இருந்து தான் தொடங்கணுங்கிறான். ஏன்னா என்னை சரி செய்ய முடியாத நான் என் சமூகத்தை சரி செய்ய முடியாது. எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூகத்தை மாற்ற முடியாது. அந்த எனக்குள்ள ஏற்படுகிற மாற்றம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும். இப்ப அவர் கேட்கிறார்ல, நீங்க வந்து என்ன செய்வீங்கன்னு. முதல்ல நீங்க சரியாயிட்டீங்கன்னா, நான் சரியாயிட்டீங்கன்னா, நீங்க சரியாயிட்டா, நாமெல்லாம் சரியாயிட்டா நாடு சரியாயிடும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரத்தின் மூலமா இது சரி செய்யணும்னு நினைக்கிறேன். நீ வந்து இந்த லஞ்சம் வாங்கினா தற்காலிக பணி நீக்கம், அது கிடையாது. நிரந்தர பணி நீக்கம். உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளுக்கு 3 தலைமுறைக்கு நான் அரசு வேலை தரமாட்டேன்னா பயந்துருவான். கண்டிப்பா. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க கை வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க இப்ப நீதியே விற்பனைக்கு வந்துவிட்ட தேசமா நம்ம பாக்குறோம். இப்ப நாடே விற்பனைக்கு வந்துருச்சு. நீ ஓடியா கொரியன் முதலாளி வா, ஜப்பான் முதலாளி வா. அதுன்னா அன்னைக்கு என்னை வந்து ஒருத்த வர்த்தகம் செய்ய வந்தான், இங்கிலாந்து ஒருத்த வர்த்தகம் செய்ய வந்தான், என்னை அடிமைப்படுத்தி ஆண்டான். அவனை போராடி அடிச்சு விரட்டிட்டு கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தவனை, வானூர்தியில வர்த்தகம் செய்ய வர்றவனை வா வான்னு சிவப்பு கம்பல வரவேற்பு விரிச்சு நானே கூப்பிடுறது. ஒருத்தனுக்கு அடிமையா இருந்த என் நாடு உலகம் முழுமைக்கும் அடிமையாக துடிக்குது. அதான் இந்த தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன்ங்கிறது கேட்க நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு இனிமேன்னு கடைசி அந்த நாடு ஒன்ட்டு இருக்காது. நீ அந்நிய முதலாளின்னு அடிமையா நிப்ப. அதனாலதான் இவ்வளவு போராட்டமும் பிரச்சனைகளும் வருது.